ஒரு மனிதன் இறந்தபின் அவன் ஆன்மா என்ன ஆகிறது என்று விஷ்ணு கூறுகிறார். ஒரு பக்தர் விஷ்ணுவிடம், பிரபு, ஒருவன் மரணித்த பின் அவன் ஆன்மா எங்கே செல்கிறது, அவனின் அடுத்த பிறவி எப்படி தீர்மானிக்கப்படுகிறது என்று கேட்டார். அதற்கு விஷ்ணு, மனிதன் இறந்தவுடன் அவன் ஆன்மா உடலை விட்டு யமலோகப் பயணம் தொடங்குகிறது. அந்த பயணம் 13 நாட்கள் தொடரும். அந்த 13 நாட்களில் அவன் செய்த புண்ணியமும் பாவமும் கணக்கிடப்பட்டு அவன் அடுத்த நிலையை தீர்மானிக்கும். அதில் முதல் 9 நாட்களில் ஆன்மா தனது பழைய வீடு, உறவினர்கள், நண்பர்களின் அருகே சுற்றிக் கொண்டிருக்கும். ஆனால் அந்த ஆன்மாவை யாரும் பார்க்க முடியாது. ஆன்மா தன்னுடைய சடங்குகளையும் கருமங்கள் நடப்பதையும் கவனித்துக் கொண்டிருக்கும். 10வது நாளில் யமதூதர்கள் ஆன்மாவை அழைத்துச் செல்லத் தொடங்குகிறார்கள். செல்லும் வழியில் அவன் கடந்த வாழ்க்கையின் நல்லதும் கெட்டதும் ஆன்மாவுக்கு படங்களாகக் காட்டப்படும். 11, 12வது நாளில் ஆன்மா தனது பாவங்களுக்கு ஏற்ப சில இடங்களில் வேதனை அனுபவிக்கும். புண்ணியம் அதிகமாக இருந்தால் ஆன்மாவின் வேதனை குறைந்து விரைவாக அடுத்த நிலைக்கு செல்லும். 13வது நாளில் சித்ரகுப்தர் முன்னிலையில் முழு வாழ்க்கை பதிவு வாசிக்கப்படும். அதன்பின் அவன் அடுத்த பிறவி மனிதனா, விலங்கா அல்லது வேறு நிலையா என்பது தீர்மானிக்கப்படும். இதன் மூலம் கருட புராணம் சொல்லுவது, மரணத்திற்கு பின் 13 நாட்கள் ஆன்மாவின் மிக முக்கியமான காலம். அந்த நாட்களில் உறவினர்கள் செய்யும் கர்மங்கள், பரிசுகள், தானங்கள் என அனைத்தும் அந்த ஆன்மாவின் அடுத்த பிறவிக்கு நேரடியாக உதவும் என்று கூறப்படுகிறது.